கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சோமனூருங்கிற ஊரில் இருக்க கோயில் தான் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில். இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு வாழைத்தோட்டத்து ஐயன் கருவறையில் இருக்க புற்றுமண்ணை பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோயிலோட புற்றுமண் பாம்பு கடிப்பட்டவங்களுக்கும் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கும் மருந்தாக பயன்படுது. சரி, இப்போ நாம் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்க வரலாறையும் வாழைத்தோட்டத்து ஐயன் செஞ்ச பல அற்புதங்களையும் இந்த கோயில் பற்றி இதுவரை நமக்கு தெரியாத பல விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் யாருங்கிறத பார்க்கலாம். 1777ஆம் ஆண்டில் செங்காளியப்பன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம வாழைத்தோட்டத்து ஐயன். அவருக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் சின்னையன். அவர் 12 வயசு வரையும் தான் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழில் செஞ்சு வர்றாரு. சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்து மேலே அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறாரு சின்னையன். அவர் மாடு மேய்க்கும் போது சின்ன சின்ன கற்களை அடுக்கி அதுக்கு பூக்கள் வச்சு அலங்காரம் செஞ்சு அந்த கற்களை தெய்வமாக கும்பிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் சின்னையன் செய்கிறத பார்த்த அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு பெரியவர் சின்னையனுக்கு சர்வவிச சம்ஹார மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அதே பெரியவர் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சின்னையனோட அறையில் சின்னையன் முன்னாடி தோன்றி சிவபெருமான் பார்வதி தேவியோடு இருக்கும் காட்சியை காட்டிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் தனக்கு சிவபெருமானே பெரியவர் உருவத்தில் வந்து சர்வவிச சம்ஹார மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு சின்னையன். தான் கற்றுக்கிட்ட இந்த மந்திரத்தின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்ச சின்னையன் அவரை நாடி வர மக்களுக்கு இருக்க நோய்களை குணப்படுத்தியும் பாம்பு தேல் போன்ற விஷப்பூச்சிகளால் கடிபட்டவங்களுக்கு விபூதி மற்றும் பஞ்சாட்சர மந்திரங்களை கொண்டு குணப்படுத்தியும் வந்திருக்காரு. இதுக்கு அவர் எந்த பொருளையுமே சன்மானமாக வாங்கலை. எல்லாருக்குமே இலவசமாக வைத்தியம் செஞ்சு வந்தார். ஒரு முறை தாசில்தார் ஒருவரோட மனைவிக்கு இருந்த வெண்குஷ்ட நோயை குணப்படுத்துகிறாரு சின்னையன். இதனால் அந்த தாசில்தார் அவருக்கு நிறைய தங்க காசுகளை கொடுக்குறாரு. அதை வாங்க மறுத்த சின்னையன் அந்த காசை இறைவனுக்கே செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கொடுத்துட்றாரு. சின்னையன் அவரோட ஊருக்கு பக்கத்தில் இருக்க காளிபாளையங்கிற ஒரு ஊரில் ஒரு வாழைத்தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து வாழை மரங்களை சாகுபடி செஞ்சு வந்தார். அதனால் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வாழைத்தோட்டத்து ஐயன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு வந்தாங்க. இவர் ஒரு நாள் அவரோட பண்ணையில் இருந்த ஒரு காளையை கூட்டிக்கிட்டு வாழைத்தோப்புக்கு போகிறாரு. அப்போது அந்த காளமாடு ஐயனை அதோட கூர்மையான கொம்பால் குத்தி தூக்கி வீசிடுது. இதனால அந்த இடத்துலையே சின்னையன் இறந்து போயிடுறாரு. அப்போது அவருக்கு வயசு 72. சின்னையனோட உடலை அவரோட தோட்டத்திலேயே அடக்கம் பண்ணிடுறாங்க அந்த ஊர் மக்கள். சின்னையன் இறந்து போய் 150 வருடங்களுக்கு அப்புறமா அவரோட பண்ணையில் வேலை செஞ்சு வந்த ஒரு தொழிலாளியோட கனவுல வந்து அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கும்பிட்டு வந்த சிவலிங்கமும் நந்தி சிலையும் இருக்கிற இடத்த சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த இடத்துல போய் தோண்டி பார்க்குறாங்க அந்த ஊர் மக்கள். அவர் சொன்ன மாதிரியே அங்கே அவர் கும்பிட்டு வந்த சிவலிங்கமும் நந்தி சிலையும் இருந்தது. அந்த சிலைகளை வாழைத்தோட்டத்து ஐயன் இறந்து போன அந்த கிழுவை மரத்தடியிலேயே கொண்டு வந்து வச்சு கும்பிட்டு வந்தாங்க ஊர் மக்கள். காலப்போக்கில் அந்த சிலைகளை சுற்றியுமே பாம்பு புற்றுகள் உருவானது. அன்னைக்கு உருவான அந்த புற்றுமண்ணு தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு மருந்தாக பயன்பட்டு வருது. நாம் இப்போது வாழைத்தோட்டத்து ஐயன் கோவிலோட சிறப்பம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலை சுற்றியுமே நிறைய பாம்பு புற்றுகள் இருக்குது. இந்த புற்றுமண்ணை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கலந்து வயல்வெளிகளில் தெளித்து விட்டோம்னா பயிர்கள் நல்லா வளரும். இந்த புற்றுமண்ணை வீட்டில் வச்சுருந்தோம்னா எந்த விஷப்பூச்சிகளுமே வராது. மற்ற கோவில்களில் எல்லாம் பக்தர்கள் கருவறைக்குள்ளே போக முடியாது. ஆனால் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோவிலில் இந்த கட்டுப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரண மனுஷங்க யார் வேணாலுமே கருவறைக்குள்ளே போய் வாழைத்தோட்டத்து ஐயனை கும்பிட்டு புற்றுமண்ணை எடுத்துகிட்டு வரலாம். இந்த கோவிலில் இருக்க புற்றுமண்ணை பாம்பு கடிப்பட்ட இடத்துல தடவி விட்டோம்னா விஷம் உடனே இறங்கிவிடும். இந்த புற்றுமண்ணை நம்ம எவ்வளவு தான் எடுத்தாலும் குறையவே குறையாது. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் பல வருடங்களாக புற்றுமண்ணை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு தான் வராங்க. ஆனாலும் இந்த புற்றுமண் குறையாமல் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது வாழைத்தோட்டத்து ஐயனோட அருள் தான் சொல்கிறாங்க அங்கே வர பக்தர்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் சோமனூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஐயங்கோயிலுங்கிற ஊரில் பசுமையான வாழைத்தோட்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் அமைந்துள்ளது. உங்களுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது ரிலாக்ஸ் வித் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.